வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷெஃப் சந்துரு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தது, ஷெஃப் பெண்ணே தோசை வீடியோ போடுங்க, பெண்ணே தோசை வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. இதுக்காகவே உங்களுக்காக நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் பெண்ணே தோசை எப்படி போடுறதுன்னுட்டு சொல்கிறேன். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தோசை எப்படி பண்ணலான்னு பார்த்துலாம் வாங்க. இதுக்காக நான் நார்மலாக என்கிட்ட இருக்கிற தோசை மாவு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குன்ட்டு தனியாக நான் தோசை மாவெல்லாம் அரைக்கலை. அந்த மாவை கரண்டியில் எடுத்து தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா ரவுண்டாக ஊற்றுனதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சமாக நெய்யும் ஒயிட் பட்டரும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெண்ணெய் தோசைக்கு ஒயிட் பட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. தோசை வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடணும். ஏன்னா வந்து கீழேயும் நல்லா குக் ஆகும், மேலே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து பூண்டு பொடி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பூண்டு பொடி வீடியோவும். பூண்டு பொடி வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மசாலா சைடில் சூடு பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக சீஸும் கொஞ்சம் கொரியாண்டர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்ட்டும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதை வந்து தோசையோட நடுவில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக ஒயிட் பட்டரையும் போட்டுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சூப்பரான கருவேப்பிலை பொடியை வந்து நான் மேலே வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நீங்கள் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பூண்டு பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடியோட வீடியோவும் நம்ம பேஜில் வந்து இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் தோசை நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு பொறுமையாக அதை வந்து ஒரு ஆஃப் மூன் ஷேப்பில் வந்து மடித்து அதுக்கப்புறம் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். வெண்ணெய் தோசைக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான வந்து ஒயிட் பட்டரும் கீயும் மட்டும்தான். இதை வந்து நார்மல் தோசை பேட்டர்லேயே நீங்கள் பண்ணலாம். இந்த வெண்ணெய் தோசை வந்து எங்கள் ரெனிசான்ஸ் கோவா ஹோட்டலில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு தோசை வந்து இது. ஆக்சுவலாக இந்த தோசை வந்து எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும், இன்க்ளூடிங் மை ஜிஎம் ஆல்சோ. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த தோசை பேட்டர் ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை விசிட் பண்ணி பாருங்கள். தோசை பேட்டரோட ரெசிபியும் போட்டிருப்போம் நம்ம. அடுத்ததாக என்ன வீடியோ போடலான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச்.